அப்படியா? ஆமாம் போடுறோம் பார். ஒரு லிட்ரு After a long time, I am in the screen. உங்கள் பேர் என்ன ப்ரோ? அக்கா, இவன் பேர் அக்கா. ஸோ ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் மேனேஜ் கேமரா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வண்டியோட ஓவரால் ரிவ்யூ கிடையாது, சும்மா நம்ம இந்த வண்டியை பற்றி பேச போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலி RX135. ஸோ 4 ஸ்பீட் இன்ஜினு. இது வந்து செகண்ட் ஓனர் தான் நினைக்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 75K கொடுத்து வாங்கலாம். அண்டு 40K கொடுத்து மாடிஃபை பண்ணியிருக்கான். மாடிஃபை ஃபங்க்ஷன் மாற்றிருக்கான். அப்புறம் ஸ்டேஜ் 1 பண்ணியிருக்கான். இன்ஜின் வந்து ஸ்டேஜ் 1 பண்ணியிருக்கான். ப்ளஸ் சும்மா அந்த பெயிண்டிங்க்கு வந்து சம்மா 20K அரௌண்ட் 20K அந்த மாதிரி வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்டிக்கர்ஸு, இது பெயிண்டிங்கு, இது வந்து ஸ்டிக்கர். இது ஸ்டிக்கரில் வந்துட்டு அந்த க்ளேன் அது மேலே ஒரு லேயர் போடுவாங்களே, அது போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேலண்டினா ரோசி அப்படின்ட்டு ஒரு ஸ்டிக்கர் ஸ்டைல் வந்திருக்கு. ஏன்னா இவன் முன்னாடி வந்து ஒரு RXZ வச்சுருந்தான். ஸோ அந்த டேங்க்கில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான். அது இந்த வண்டி வாங்குறப்போ டிஸ்க் வராது, ஐ மீன் ஒரிஜினலில் வந்துட்டு இந்த டிஸ்க்கு வராது. ஸோ இவன் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கான். அண்ட் டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேட்டோட தான் போட்டுக்கிறான் ஃப்ரண்ட்டு. அண்ட் ஸ்டாக் எக்ஸாஸ்ட் கிடையாது, இது வந்து சாம்பரு. இப்போ தான் ஓட்டிகிட்டு வந்தால் கொஞ்சம் லைட்டாக சூடாக தான் இருக்குது. ஸோ சாம்பர் போட்டிருக்கான். ஒரிஜினல் எக்ஸாஸ்ட் வந்து இதோட நல்லா சவுண்டு கொடுத்துருந்தது. பட் ஆனால் இவனுக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணுனால சாம்பர் போட்டிருக்கான். அண்ட் வந்துட்டு இதோட ஸ்பார்க் ப்ளக் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் இல்லை, இது வந்து இம்போர்ட் பண்ண ஸ்பார்க் ப்ளக்கு. ஸோ இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா NGK ஸ்பார்க் ப்ளக்குன்னு சொல்லுவாங்க. இந்தோனேஷியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி இன்பில் பண்ணியிருக்கான். அண்ட் வந்துட்டு ஏர் ஃபில்டர்லாம் ஒரிஜினல் தான். அண்ட் இன்ஜினில் வந்துட்டு போரில் வந்துட்டு ஒரு சின்ன வேலை பார்த்துருக்கான். ஏன்னா ஸ்டேஜ் 1 ஓப்பன் பண்ணதுனால போர் ரெடி பண்ணால் தான் வந்து அந்த ஸ்டேஜ் ஓப்பன் பண்ண முடியும். அண்டு கிளச் பிளேட் அசம்பிளி ஃபுல்லாகவே மாற்றலாம். ஏன்னா அது வந்துட்டு ஓரளவுக்கு பிக்கப் வந்துட்டு இனிஷியல் பிக்கப் வந்து சரியாக இல்லை. இதை மாற்றினதுக்கப்புறம் தான் வந்துட்டு நல்லா வந்தது. ஐ மீன் பாப்பப் ஆகும், ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர்லேயே பாப்பப் ஆகும். ஸோ அது ஒன்று. அண்ட் வந்துட்டு ரியர் சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா வந்து LFXன்னு ஒரு பிராண்ட்லேருந்து போட்டிருக்கான். ஸோ வண்டி நீங்கள் பள்ளமேட்டில் விட்டாலும் கொஞ்சம் ஸ்மூத்தாகவே இருக்குது. இதுக்கு ஆயில் டேங்க் வந்து தனியாக கிடையாது, நம்ம பெட்ரோல் போடுறப்போ தான் வந்துட்டு ஆயிலையும் பெட்ரோலையும் மிக்ஸ் பண்ணி தான் போடணும் பங்க்லேயே. ஸோ செப்பரேட்டாக கிடையாது. வேறு மூச்சாங்க அவனை பாருங்களேன், கக்கூஸ் போய் நிற்கிறான் கிரவுண்டில் உட்காந்துக்கிட்டு. ஸோ வந்துட்டு நம்பர் பிளேட் இல்லைன்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி அவன் வண்டி துடைக்கிறப்போ தான் நம்பர் பிளேட்டு கலண்டிச்சான். ஸோ சொன்னான், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. அண்ட் வந்து இது 100 கிடையாது, இது வந்து 135. தேங்க்ஸ்டா. என்ன சொன்னால் சூப்பராக இருக்குதுண்ணா, தேங்க்ஸ்டா. வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் இருக்குது, நியூட்ரல், ஹை பீம். ஸ்பீடோமீட்டர்னா இருக்க தானே செய்யும். அப்பா இது சொல்ல வேண்டியது என் கடமைப்பா. இந்த சைடு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, ஆக்சிலேட்டரு இது மட்டும்தான் இருக்கும். லெஃப்ட் சைடு தான் வந்து பாஸ் லைட்டு, லைட் ஆன் ஆஃபு, ஹை பீம், லோ பீமு, இண்டிகேட்ரு, ஹார்னு, சோக்கு எல்லாமே இங்கே தான் இருக்கும். தெரிஞ்சுக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டிஸ்க் லாக்கு. வண்டி வந்து இவனை மாதிரி திட்டு பசங்க வந்து திட்டின்னு போயிடுறாங்கனால டிஸ்க் லாக்கு போட்டு வச்சுருக்கான் ஃப்ரண்ட்டில். அங்கே இல்லை, அவர் தனியாக ஒரு இடத்துல வந்து அவன் ஒரு இடத்துல அது சொல்லக்கூடாது, அது ஒரு இடத்துல வண்டியிலே வச்சுருப்பான். அது வேணுன்றப்ப எடுத்து மாட்டிப்போம், அவ்வளோதான். அதை அப்படியே திருப்பி கைட்டு வச்சுப்போம். ஸோ டிஸ்க் லாக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வண்டிக்கெலாம். ஏன்னா இது வந்து லைட்டாக இப்படி படக்குன்னு வச்சாலே வச்சுக்கும் அந்த சைடு. அவ்வளோதான், இந்த வண்டியை பற்றி சொல்லி முடிச்சாச்சு. இது 4 ஸ்பீட், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு வண்டியோட நல்லா பார்த்துக்கோங்க. அவன் எடுக்கிறான், அதையும் நான் போடுறேன், நான் எடுக்கிறதையும் நான் போடுறேன். எது நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் எடுக்கிறது நானே எடிட் பண்ணி தரேன். நான் எடுக்கிறது நானே எடிட் பண்ணி தரேன். பெயிண்டிங்க்கு மட்டுமே ஒரு 20K கிட்ட வந்துருச்சு. அப்ராக்சிமேட்டாக 20K வந்துருச்சு. 1 lakh
1 lakh மேலேயே வந்துச்சு. அது அதுக்கு மேலே சொல்ல விடுங்க ஜி. 1.5 lakh ஆச்சு, 1.2 lakh கிட்ட வந்துச்சு. ஸோ இண்டிகேட்ரு இதெல்லாம் புதுசாக மாற்றினான் அவன். இது எல்லாமே புதுசாக மாற்றினான். எதுவுமே வந்து பழசு வந்துட்டு திருப்பி போடலை. அதாவது கிளச்சு பிளேட்டே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒன்று ஒன்றா வாங்கி அன்றைக்கே வந்துட்டு ஃபுல் அசம்பிளியே மாற்றணும். இந்த மாதிரி வண்டியெல்லாம் பொக்கிஷ மாதிரி பார்த்து இவனை மாதிரி வண்டி எடுக்காதவனுக்குலாம் வண்டி வேணாம். அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த மாதிரி வண்டிலாம் பொக்கிஷ மாதிரி பார்த்துக்கோ. ஸோ இது வந்துட்டு பெயிண்ட், இது வந்து பெயிண்ட் பிளாக் பெயிண்ட்டு. இது வந்துட்டு ஸ்டிக்கர். டேய் நான் என்னடா இப்படி வச்சு டர்க்கு நான் தேய்ச்சேன். வேலண்டினா ரோசிஜி. இது வந்துட்டு பெயிண்ட்டு, இது வந்து ஸ்டிக்கர் மேலே வந்து ஒரு லேயர் அடித்தா அது வந்து ஏதோ சொல்லுவாங்க. அது எனக்கு பிபிஎஃப் கிடையாதா பைத்தியம். அது பேர் ஏதோ தெரில. இங்கேயும் ஒரு அதாவது இதெல்லாம் வந்துட்டு ஃபினிஷு, ஸ்டிக்கர் ஃபினிஷு. இதெல்லாம் பெயிண்ட்டு இல்லை, இது பெயிண்ட்டு. இதெல்லாம் ஸ்டிக்கர் ஃபினிஷு, இதெல்லாம் ஸ்டிக்கர் ஃபினிஷு. ஸோ வெறும் பிளாக் கலர் கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே மொட்டையாக இருந்திருக்கும், பேசிக்காக நார்மலாக அந்த மாதிரி. இது வந்துட்டு கொஞ்சம் இருந்திருக்கும். இது கொஞ்சம் வண்டிக்கு வந்து அழகு கூட்டுதான். சொல்கிறதுல காதலே வாங்காதீங்க கைஸ். பின்னாடி டயர் வந்து எம்ஆர்எஃப், முன்னாடி சேட்டு. என்ன கைஸ் இது? நானே இப்போ தான் பார்க்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது இந்தோனேஷியன்ற மலேசியாவில் வந்துட்டு ஒரு ரேசிங் கிளப் இது. ஸோ இந்தோனேஷியா, மலேசியா அந்த மாதிரி சைடில் இருக்க ஒரு ரேசிங் கிளஸ். இது வந்துட்டு ஆர்சிபின்றது வந்து கிரிக்கெட் டீம் கிடையாது, அது வந்துட்டு ஒரு ரேசிங் கிளப்பு ஃபாரினில். ஸோ பின்னாடி வந்து எம்ஆர்எஃப் போட்டிருக்கான், முன்னாடி வந்து சேட் போட்டிருக்கான். ஸோ வேறு எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாம் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இதை வந்துட்டு நம்ம ஓட்டி பார்ப்போம். சார் ஆனால் வந்துட்டு ஒன்று மிஸ் பண்ணிட்டோம் கைஸ். அங்கே வந்துட்டு ஒரு வீலிலே போனோம் பஸ் ஸ்டாண்டாண்டு. ஆனால் அதை ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் கைஸ். எல்லாம் இவனால தான். சரி வாங்க நம்ம போயிட்டு ஒரு ரவுண்ட் டெஸ்ட் வரலாம். எனக்குன்னா ஒன்றா அங்கே யூடியூப் போடுறப்போ போலீஸ் இருப்பானோன்னு பயமா இருக்குது. வண்டியில் எல்லாமே இருக்குது, ஆனால் வந்துட்டு பின்னாடி நம்பர் பிளேட் இல்லாதனால தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. இதுதானாப்பா के बस கைஸ் 120 தான் போச்சு. அதுக்கு மேலே போகல. அதுக்கு மேலே ரோடு சரியில்லை கைஸ், வேற ஒன்றும் இல்லை. நாங்கள் பறந்துடுவோம். அப்புறம் வெயிட்டிங் ஃபார் தட்
வைப்ரேஷனாக வருது, ரோடே வர மாட்டேங்குதுடா. சரி ப்ரோ வச்சுட்டு போனேன்னா வாங்காம இல்லை அப்போ 120 ரூபாய்க்கு இருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இதை பற்றி நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே இந்த வண்டியில் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நீங்கள் RX100 நான் வந்துச்சுன்னா நான் உங்களுக்காக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ என் சேனலை லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோ என்ன வீடியோ வருதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட்